இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அனைவரும் சென்று விட்ட பிறகு தனியார் மண்டபத்தில் உள்ள உணவு கூடத்தில் சில பேர் மதுவுடன் உணவு அருந்தியதாக பரப்பப்பட்ட ஒரு வீடியோவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி இளைஞர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், திமுக ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பெருனர் கிள்ளி உள்ளிட்ட திமுக மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களிடம் தேர்தல் குறித்தும் வாக்குச்சாவடியில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனைக்கு பின்னர் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் கிளம்பி சென்ற நிலையில் தொகுதியைச் சேர்ந்த 3 ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக வந்திருந்த இளைஞர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோருக்கு பீருடன் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் உணவு கூடத்தில் உணவு உண்ண அமர்ந்திருந்த இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு உணவுடன் சேர்த்து பீர் பாட்டிலும் அளிக்கப்பட்டது. கோழிக்கறி, ஆட்டுக்கறி ஆகிய மெனுக்களுடன் அசைவ விருந்தும் திமுக நிர்வாகிகளுக்கு பரிமாறப்பட்டுள்ளது. இதனிடையே கூட்டத்தில் இருந்த ஒருவர் பீருடன் கூடிய அசைவ விருந்து நடைபெற்றதை தனது செல்போனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காட்டுத்தீ போல் பரவி வரும் நிலையில் ஆளும் கட்சி நடத்திய கூட்டத்தில் பீருடன் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமென விசிக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. மேலும் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியில் திமுக ஆட்சி அமைந்தால் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என கூறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் சொந்த கட்சிக்காரர்களுக்கு மதுவுடன் சேர்ந்து அசைவ விருந்து அளிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.